20% வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 16% வந்தாலே டெபாசிட் வந்துடுது. எனவே அநேகமாக போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் பிஜேபி இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மிகவும் நம்பகமானவை, மிகவும் பாதுகாப்பானவை. யார் எவராலும் எந்த விதமான முறைகேடையும் பண்ண முடியாத அளவுக்கு அவை ஒரு கட்டுறுதி மிக்கவை. ஏன்னா அதில் குறை சொல்வது என்பது குறை சொல்லலாம். குறை சொன்னவர்கள் அந்த குறையை நிரூபிக்க வேண்டும். நம்ம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச முடியாது இல்லையா? இந்த விவிபிஏடி பார்த்தோன்னா அவன் கையில் கொடுத்துருங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அவன் ஸ்டேட் பேங்க் லாக்கரில் கொண்டு வைப்பான். அதுக்கப்புறம் லாக்கர்லாம் நம்ம தேடி எடுப்போம். என்ன பைத்தியக்காரத்தனம்! இதுக்கு ஐஐடியில் படித்தார். காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து எனக்கு உள்ளபடியே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிடுது என்ன 100% என்னன்னு. அதுக்கப்புறம் என்ன அடுத்தால இன்னொருத்தன் கேஸ் போடுறோம். ஒரு முறை தானே சார் என்றீங்க, அது எப்படி சரியாக இருக்கும்? 3 முறை என்னன்னு சார்? அப்போ 3 விதமான போலிங் ஆஃபீஸர் போடணும். ஒருத்தன் கவுண்டிங் ஆஃபீஸர் 1, கவுண்டிங் ஆஃபீஸர் 2, கவுண்டிங் ஆஃபீஸர் 3ன்னு போட்டு அவன் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இது யாரு தான் இப்படி பேச முடியும்னு சொன்னால் ஒரு மனநோய் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்கிசோஃபெர்னியா மனநோய் வந்தவன் தான் இப்படி பேச முடியும். கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார், சிவகங்கையில் இப்போ எம்பி ஆக போகிறார். அவர் சொல்கிறார், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் யார் எவரும் எந்த மோசடியோ ஃப்ராடோ புத்தலாட்டமோ பண்ண முடியாது, அது பாதுகாப்பானதுன்னு சொல்கிறார். இந்திய தேர்தல்களை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் அதில் சொல்கிறார், இந்தியாவில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களைப் போல் பாதுகாப்பான நம்பகத்தன்மை வாய்ந்த எந்த மிஷினும் உலகத்தில் கிடையாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஸ்டாலினோட இந்த 3 ஆண்டு ஆட்சி காலம் நடக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வருது. உங்களோட வெற்றி வாய்ப்பு தமிழக காலத்தில் எப்படி சார் இருக்கும்? தமிழ்நாட்டில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியை பொறுத்த மட்டும் முதல் கட்ட கருத்து கணிப்பு முதல் நிலையில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, திமுக கூட்டணிக்கு 40 இடங்களில் 30 இடங்கள் கிடைக்கக்கூடும், மீதி 10 இடங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அது 40க்கு 30 75% தான், 75% வந்துடுது. ஏன்னா அதில் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைய தேதிக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கதா நான் பார்க்கலை. ஏன்னா அந்த அடிப்படையில் பார்க்குற போது திமுகவுக்கு கொஞ்சம் இந்த எட்ஜ் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு 40க்கு 30 உறுதி. கன்ஃபார்மாக 30 தான் உங்களுக்கு, இல்லை அதிமுக எத்தனை இடம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சார்? அது இடத்தை சொல்லணும்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் தொகுதி வாரியாக கரெக்டாக பார்த்து சொல்லணும். அதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அந்த துல்லியம் கிடைக்கும். பிஜேபி இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நிச்சயமாக பிஜேபிக்கு மிக அதிகபட்சமான இடங்கள் கிடைக்கும். உதாரணமாக டெபாசிட் வாங்கணுன்னா என்னங்க பண்ணணும்? இதுக்கு முன்னால் பிஜேபி டெபாசிட் வாங்கினாங்களா? இல்லை. நோட்டாக்கு கீழேன்னு சொல்லிட்டு விமர்சனங்களாக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால வாங்க முடியலை. இன்றைக்கு ஒரு டெபாசிட் வாங்கணும்னு சொன்னால் பதிவான ஓட்டுக்களில் 6ல் 1 பாகம் நீங்கள் வாங்கணும். பதிவான ஓட்டு 100ன்னு சொன்னால் எவ்வளவு? 16,696 16.6 அளவுக்கு நீங்கள் ஓட்டு வாங்கணும். அப்போது ஒரு தொகுதியில் 10 லட்சம் ஓட்டு போலாகுதுன்னு வைங்க. ஒரு எம்பி தொகுதினா 10 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில். அப்போ அதில் 6ல் 1 பாகம் எவ்வளவு வேணும் இல்லையா? 6ல் 1 பாகம் வேணும். அது வருகிற போது அவங்களுக்கு டெபாசிட் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 16% வந்தாலே டெபாசிட் வந்துடுது. எனவே அநேகமாக போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் பிஜேபி டெபாசிட்டை பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் பற்றி பெரிய சர்ச்சையை எதிர்கட்சிகள் கிளப்பிட்டு வராங்க. விவிபேட் வைக்கணும், இல்லை அதில் கவுண்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மிகவும் நம்பகமானவை, மிகவும் பாதுகாப்பானவை. யார் எவராலும் எந்த விதமான முறைகேடையும் பண்ண முடியாத அளவுக்கு அவை ஒரு கட்டுறுதி மிக்கவை. ஏன்னா அதில் குறை சொல்வது என்பது குறை சொல்லலாம்.
குறை சொன்னவர்கள் அந்த குறையை நிரூபிக்க வேண்டும். சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச முடியாது இல்லையா? இப்போ ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸினுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரி கம்யூனிகேஷன்ஸ்னு அவருடைய டிசிக்னேஷன் கொடுக்குறாங்க. அவர் மீது எனக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டு. அவர் ஐஐடியில் படித்தவர். இப்போ காங்கிரஸ்னு சொன்னால் தற்குறிகளாக அப்படி வரிசை கட்டி நிற்பாங்க. இப்போ ஐஐடியில் படித்தவர்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இப்போ அவர் சொன்னதை கேட்கும்போது எனக்கு அந்த மதிப்பு சுத்தமாக போயிடுச்சு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. நாங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு பல விஷயங்களில் சந்தேகம் இருக்குது. கோனார் நோட்ஸை வாங்கி படிப்பா, தமிழில் எல்லா சந்தேகம் வந்தாலும் உனக்கு போயிடும் இல்லையா? அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போது என்ன சந்தேகம் சொல்லுங்கள். அவ்வளவுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை அவருக்கு பதில் லெட்டர் அனுப்பாமல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அது தப்புன்னா அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவிபிஏடி இருக்குது, அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், ஒப்புகை சீட்டு. யாருக்கு ஓட்டு போட்டோம்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் உதயசூரியனுக்கு போட்டிருக்கேன். வேட்பாளர் பேர் ராஜமாணிக்கம். அந்த பேலட்டு ஷீட்டில் அவருடைய நம்பர் 5ஆம் நம்பர். இந்த 3 அதில் வந்துடும். நம்பர் 5 ராஜமாணிக்கம், உதயசூரியன் சின்னம். இதான் அந்த விவிபிஏடின்னு சொல்லக்கூடியது. 7 வினாடி தான். அதுக்கப்புறம் அது கீழே அந்த பாக்ஸுக்கு போயிடும். இப்போ இதுக்கு மேலே இதில் என்ன வேணும்? இப்போ ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்கிறாரு? அந்த பார்க்குறான்ல அந்த 7 செகண்டு பார்த்துட்டு அவன் கையில் கொடுத்துடணுங்கிறார். எதுக்கு? என்ன இப்போ பொண்ணை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி விஷயமா இது? நான் ஓட்டு போட்டேங்க. வெளியில் இருக்க கட்சிக்காரெல்லாம் பார்த்து யார் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஓட்டு ரகசியமான ஓட்டில். இந்த ஓட்டுக்கு பேரே ரகசியமான ஓட்டுங்க. இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஜென்ரல் பாடியை கூப்பிட்டு காட்ட முடியுமா? இல்லை பொண்டாட்டியை கூப்பிட்டு காட்டுனா, சார் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியணும் சார், ஏன்னா வீட்டில் சண்டை ஆயிரும் அப்படின்னு எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒத்துக்குவானா? அப்போ ஓட்டு என்பது ரகசியமான ஓட்டு. அப்போ இந்த ரகசியமான ஓட்டு நான் யாருக்கு போட்டேன்? நான் உதயசூரியனுக்கு போட்டேன். அப்போ உதயசூரியனுக்கு விழுந்திருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. இந்த சீட்டை வாக்காளர் கையிலே கொடுக்கணுன்ற கருத்து, அது எதுக்காக அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க? அதாவது ஏதாவது வம்பு பண்ணணும், எதையாவது வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. 40 சீட்டு கூட வராது காங்கிரஸ் கட்சிக்கு. எனவே என்ன செய்ய? தேசிய அளவில் 40 வராதா? தேசிய அளவில் வராதில்ல. இதுக்கு முன்னால் என்ன பெருசாக வந்துட்டுது? தயவுசெய்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். 48 வின் பண்ணாங்க. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சின்னா தான் அதுக்கு பேர் மதிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிக்கு எவ்வளவு சீட்டு வரணும்? 543 சீட்டு இருக்குது. அதில் 10% வேணும். அப்போ எவ்வளவு? 54 சீட்டு. 2014 54 சீட்டு வந்தானா? இல்லை, 43 தான். 2019 வந்தானா? இல்லை. அப்போ இப்போ மட்டும் எப்படி வந்துடுவாங்க? 50 சீட்டை தாண்டி வர முடியலையேங்க. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வேறு எதையாவது ஒன்று நம்ம பொழுது போகணும்ல. அப்போ அதே மாதிரி அதனால் இந்த விவிபிஏடி பார்த்தோன்னே அவன் கையில் கொடுத்துருங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அவன் ஸ்டேட் பேங்க் லாக்கரில் கொண்டு வைப்பான். அதுக்கப்புறம் லாக்கர்லாம் நம்ம தேடி எடுப்போம். என்ன பைத்தியக்காரத்தனம்! இதுக்கு ஐஐடியில் படித்தார் சொல்லுங்கள். அபத்தமாக முட்டாள்தனமாக மனநோயாளிகள் பேசுவதைப் போல பேசிக்கொண்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து எனக்கு உள்ளபடியே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு? அந்த விவிபிஏடி இருக்குது. ஒரு தொகுதியில் 10 லட்சம் ஓட்டு போலாகுதுங்க எம்பிக்கு. இப்போ 10 லட்சம் ஓட்டு போலாகுதுன்னா என்ன அர்த்தம்? 10 லட்சம் விவிபிஏடி வந்திருக்குது. அந்தந்த போலிங் பூத்தில் அந்தந்த இதில் கீழே உட்காந்துருக்கோம். அதை அவ்வளோத்தையும் எண்ணணும் 100% எண்ணணும். நான் கேட்குறேன், எதுக்கு எண்ணணும் சொல்லுங்கள்? இப்போது ஒரு சிஸ்டத்தில் இருந்து பழைய சிஸ்டத்தில் இருந்து புது சிஸ்டத்துக்கு நீங்கள் போகும்போது புது சிஸ்டம் என்னவெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத அது அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி தான் அது முடிவு எடுப்பாங்க. பழைய சிஸ்டத்தில் கவுண்டிங் டைம் அதிகமாகும், புது சிஸ்டத்தில் கவுண்டிங் டைம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. பழைய சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? மேனுவலாக கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 அப்படி. இன்றைக்கி அப்படி இல்லை. ரிசல்ட்டுங்கிற பட்டனை அமுக்குனா உங்களுக்கு எல்லாம் டம்மு 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 டம்முன்னு விழுந்துடும். அப்போது கவுண்டிங் டைம் குறையுதா இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவுண்டிங் டைம் குறையக்கூடாது, அதிகமாகணும். பழைய சிஸ்டத்தோட மோசமாக போகணும். எனவே எண்ணணும். 10 லட்சம் விவிபிஏடி இருக்குதுன்னு சொன்னால் 10 லட்சத்தையும் எண்ணணும்.
இப்போ அதை உட்காந்து மேனுவலாக எண்ணணும். 10 லட்சத்தையும் உட்காந்து மேனுவலாக எண்ணும்போது அதுக்கு என்ன ஆகும்? காலையில் 11 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னால் மறுநாள் 12 மணிக்கு தான் சொல்லுவான். ஸோ இது டோட்டல் நான்சென்ஸ். அந்த விவிபிஏடி என்பது அந்த வாக்காளருக்கு நாம் சொன்னபடி விழுந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு அவன் திருப்தி அடைவதற்கு உண்டான விஷயம். அவன் பார்த்துட்டான், திருப்தி அடைஞ்சிட்டான். அதை ஏன் நீ போட்டு எண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ லயோலா காலேஜில் ஓட்டு எண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லயோலா காலேஜ் வாசலில் ஒரு வேப்ப மரம் நிற்கி, அந்த வேப்ப மரத்தில் உள்ள இலையை எண்ணுங்கப்பா. எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் உட்காந்து என்ன பண்ணணும்? அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உட்காந்துருப்பான். இலையை எண்ணணும். 4 பேர் மரத்தில் ஏறணும், ஏறிக்கிட்டு இலையை எண்ணணும். அது அப்படி சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமோ, எவ்வளோ பித்துக்குழித்தனமோ, அதை மாதிரி பித்துக்குழித்தனம் தான் இந்த அனைத்து விவிபிஏடிகளையும் எண்ண வேண்டும் என்பது. எல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டை அடித்து நுரைக்கிட்டான், அதெல்லாம் தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேறு புதிய சிந்தனை எதுவுமே கிடையாது. விவிபிஏடி எண்ணணும், இதை ஒத்துக்கிட்டோம்னு வைங்க, உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிடுது, என்ன 100% எண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, அடுத்தால இன்னொருத்தன் கேஸ் போடுவான். ஒரு முறை தானே சார் எண்ணுறீங்க, அது எப்படி சரியாக இருக்கும்? 3 முறை எண்ணணும் சார். அப்போ 3 விதமான போலிங் ஆஃபீஸர் போடணும். ஒருத்தன் கவுண்டிங் ஆஃபீஸர் 1, கவுண்டிங் ஆஃபீஸர் 2, கவுண்டிங் ஆஃபீஸர் 3ன்னு போட்டு அவன் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இது யாரு தான் இப்படி பேச முடியும்னு சொன்னால், ஸ்கிசோஃபெரனியா, ஒரு மனநோய் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்கிசோஃபெரனியா. ஸ்கிசோஃபெரனியா மனநோய் வந்தவன் தான் இப்படி பேச முடியும். ஏன்னா இதெல்லாம் அபத்தம். இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்க சயின்ஸ் ரீதியாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதில் ஃப்ராடு பண்ண முடியும், பித்தலாட்டம் பண்ண முடியாது, பண்ண முடியவே முடியாது. கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார், சிவகங்கையில் இப்போ எம்பி ஆக போகிறார். அவர் சொல்கிறார், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் யார் எவரும் எந்த மோசடியோ ஃப்ராடோ பித்தலாட்டமோ பண்ண முடியாது, அது பாதுகாப்பானதுன்னு சொல்கிறார். காங்கிரஸுடைய மிகப்பெரிய தலைவர், படித்தவர், வெளிநாட்டில் படித்தவர், தற்குறி கிடையாது. கை விரலை பாருங்கள், கை நாட்டு தற்குறி மாதிரி அவர் கிடையாது. அப்புறம் அசாதுதீன் ஒவைசி, ஹைதராபாத்துக்காரர், மோடின்னு சொன்னாலே வெட்ட போயிடுவார். மோடிக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒத்து வராது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பானவை, அதில் யாரும் எந்த பித்தலாட்டமும் பண்ண முடியாது. எனவே உங்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னா அது மக்கள் ஓட்டு போடலைன்னு அர்த்தம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மீது பழி போடாதேன்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று, பிரணாய் ராய் தெரியுமா உங்களுக்கு? பிரணாய் ராய் செஃபாலஜிஸ்ட்னால் தேர்தல் முடிவு முன்கணிப்பியல். இந்த என்டிடிவி இருக்கு பார்த்துடுங்க, அதனுடைய பழைய அதிபர், இப்போ மேனேஜ்மெண்ட் மாறி போச்சுன்னு வச்சுடுங்க. அதில் டாக்டர் பிரணாய் ராய், அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், வெர்டிக்ட்னு பேர், இந்திய தேர்தல்கள் பற்றி எழுதப்பட்ட புஸ்தகம். அதில் சொல்லுவார், இந்தியாவில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களைப் போல் பாதுகாப்பான நம்பகத்தன்மை வாய்ந்த எந்த மிஷினும் உலகத்தில் கிடையாது. இல்லை யார் எவரும் எந்த ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ண முடியாது, இது மிக மிக பாதுகாப்பானது. சொன்னது யார்? காங்கிரஸ் ஆதரவாளர் என்று அறியப்படக்கூடிய டாக்டர் பிரணாய் ராய், இஸ் அன் இன்டலெக்சுவல். அப்புறம் கார்த்திக் சிதம்பரம், இஸ் அனதர் இன்டலெக்சுவல். அண்ட் அசாதுதீன் ஒவைசி, ஆன்டி மோடி இன்டலெக்சுவல். இதெல்லாம் தெளிவாக சொல்கிறான். இங்கே சில பேர் தமிழ்நாட்டில் ஆர்எஸ் பாரதி கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நியாயமற்ற விஷயங்கள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிநிதி மிக்க நன்றி சார்.